அன்பார்ந்த பொதுமக்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு பாலமாக திகழும் மோட்டார் டுடே டிவியின் சார்பாக உங்கள் குரலாக இதழ் ஆசிரியர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பேச போகிற என்ன விஷயங்கள் என்றால், அதாவது ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்று அலுவலகத்தில் நேரில் பெற வரும்போது மக்களுக்கு வழங்குவதில் என்ன சிக்கல்? தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும், நேரடியாக வழங்கப்பட மாட்டாது என்று அடம்பிடிக்கும் ஆணையருக்கு கடிவாளம் போடும் திமுக அரசு. இதுதான் நம்மளுடைய மேகசினு. இதான் நம்ம இந்த மாதம் வெளியிட்டிருக்கிறோம். நம்ம என்ன காரணம்னு கேட்குறோம்னா, இந்த புத்தகத்தின் மூலிமா நம்ம வெளியிட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு போக்குவரத்து அலுவலகத்தில் வாகனத்துக்கு உண்டான ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தகுதி சான்று, அதாவது ஸ்மார்ட் கார்டு, அதே போல் புதிய வாகனங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு, இதெல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு வர்றாங்க. சமீப காலமாக நாங்கள் தபாலில் தான் பொதுமக்களுக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஆணையர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இப்போ அந்த உத்தரவுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள்கிட்ட நாம் பல இடத்துல மாநிலம் ஃபுல்லாகவுமே நம்மகிட்ட இருக்கிற இளைஞர்களை வச்சு சர்வே பண்ணுற போது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எங்களுக்கு நேரடியாக கொடுத்தா பரவாயில்ல, நாங்களே போய் நேரில் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு தபாலில் விருப்பம் இருந்தால் நாங்கள் தபாலில் வாங்கிக்கிறோம், இல்லது நாங்கள் அதிகாரிகிட்டப்பா சார் நாங்கள் நேரிலே எங்களுக்கு கார்டு கொடுத்துருங்க, ஸ்மார்ட் கார்டு கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னா கொடுத்துடலாம். இதில் அரசுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. தபாலுக்கு 50 ரூபா நீங்கள் கட்டணம் வாங்குறீங்க, 50 ரூபா கட்டணத்துக்கு உண்டான ஃபீஸ் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு போகுது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு தெரியாது. 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற கட்டணத்துக்கு நாங்கள் 50 ரூபா வேண்டாம், எங்களுக்கு நேர்லேயே கொடுன்னா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசு 5 நாள் வேலை பார்க்குது, 2 நாள் சனி ஞாயிறு லீவு, தொடர்ந்து ஒரு 5 நாள் லீவ் வருது. அப்போ ஒரு ஓட்டுநர் அந்த ஓட்டுநர் கிரவுண்டில் தேர்ச்சி பெற்று அவருக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த ஸ்மார்ட் கார்டு 5 நாளைக்கு பிறகு அவர் அந்த வண்டி வாகனத்தை ஓட்டுறதுக்கு அந்த லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஓட்ட முடியும். போஸ்ட்மேன் 5 நாளைக்கு பிறகு 2 நாள் கழித்து தான் அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஒரு கிராமப்புறமாக இருக்குது, ஒரு பட்டிக்காடாக இருக்குது, அங்கே சைக்கிள் தான் போக முடியும், ஒரு மோட்டர் சைக்கிள் கூட போக முடியாது, அல்லது ஒற்றையடி பாதையில் தான் போக முடியும், அல்லது பெரிய மலை பிரதேசத்தில் நடந்து தான் போய் போஸ்ட்மேன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஒரு வாரம் கூட ஆகலாம். அப்போ அவர் ஓட்டுநர் வண்டிக்கு போகாமல் இருந்தால் எப்படி அவர் குடும்பம் நடத்த முடியும்? இதை தான் பொதுமக்கள் பூரா கேட்குறாங்க. நான் இப்போ ஒரு வண்டி வச்சுருக்கிறேன், அல்லது வண்டியில் டிரைவராக வர்றேன், கிருஷ்ணகிரியில் லோடு ஏற்றி நிறுத்தியிருக்கிறேன், என் டிரைவர் ஷிஃப்ட் டிரைவர் ஊருக்கு போகிறான், நான் போகணும், லைசன்ஸ் ரினியூவலு, இவங்க ஒரு வாரம் கழித்து வந்தால் நான் ஏற்றிருக்கிற லோடு ஒரு வாரம் அவன் லோடு இறக்காமல் இருக்க முடியுமா? அவன் வாழை கேட்பானா கேட்க மாட்டானா? அதுக்கு முதல் போட்டவன் ஏயா வண்டி நிறுத்தி வச்சுருக்கேன், 5 நாளாக என்னாச்சு, 6 நாளாக என்னாச்சு, நீ எப்போ எனக்கு லோடு இறக்குறது, நான் எப்போ வியாபாரம் பண்ணுறதுன்னுவான். இப்போ இதனுடைய தொழில் டிரைவர்களுக்கு ரொம்ப பாதிக்கும், அதாவது குடும்பமே பாதிக்கும். இது ஒரு புறம் இருக்க, இப்போ லக்ஸுரி கார், ஒருத்தர் ஆடி கார் வாங்குறாரு, இல்லை பென்ஸ் வாங்குறாரு, இல்லை இனோவா வாங்குறாரு, இந்த மாதிரி விலை உயர்ந்த காரை ஒரு நல்ல நாளில் கொண்டுட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அன்றைக்கே ஸ்மார்ட் கார்டு அவங்க நேரிலே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கோயில் குளத்துக்கோ எதுக்கோ கல்யாணத்துக்கோ திருவிழாவுக்கோ எதுக்கோ அவங்க போவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டை எதாக இருந்தாலும் சரி, நீ போஸ்டலில் தான் அனுப்போம் அப்படின்னா, சரி, ஒரு போஸ்டலில் அனுப்பி திரும்பி உங்களுக்கு ரிட்டர்ன் அதே வட்டார போக்குவரத்துக்கு அலுவலகத்துக்கு வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி இவர் போய் எனக்கு தபால் வரலன்னு சொல்கிறப்ப திரும்பி ஒரு கவர் வாங்கிட்டு அந்த கவரில் ஸ்டாம்ப் ஒட்டி அவருடைய அட்ரஸை திரும்பி எழுதி கொடுத்து திரும்பி நான் போஸ்ட் பண்ணுறேங்கிறாரு. அதாவது ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு பிஏஓ அல்லது ஒரு சூப்பரண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லது ஆர்டிஓவோ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ திரும்பி அவனுடைய விலாசத்தை கொடுன்றாங்க. திரும்பி விலாசத்தை கொடுத்தா 4 நாள் ஆகும். இவங்க போஸ்ட் பண்ணி தபால் போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த கார்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது 4 நாள் ஆக ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுது. இதில் இவங்களுக்கு நேரில் கொடுக்கறது பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நம்மகிட்ட சொல்கிற வரைக்கும் எங்களுக்கு ஸ்மார்ட் கார்டை நேரில் கொடுத்துட்டா நாங்கள் வாங்கிட்டு போயிட போகிறோம், இதில் என்ன இருக்குது, இப்போ லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ஆணையர் ரொம்ப அப்படியே கங்கரம் கட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பார்? ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலும் ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூல் அல்லாத புரோக்கர்லாம் இன்றைக்கி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்குலாம் பாதி நேரம் அவங்க தான் இருக்காங்க. இப்போ நான் அது குறிப்பாக சொல்ல போனோம்னா 2 வட்டார போக்குவரத்து சொல்லலாம். ஆணையர் என்ன முடிவு சொல்கிறாருன்னு தெரியும், ஆணையர் என்ன நடவடிக்கை எடுப்பார்ன்றது நம்ம இதன் மூலமாக தெரிய அவருக்கு இந்த காணொலி மூலமாக சொல்கிறோம். ஆணையர் சண்முக சுந்தரம் கூடல ஒரு நாளைக்கு விஜிலன்ஸ் போட்டோம், ஒரு வேட்டையை லிங்கியை கட்டிட்டு போட்டோம். காலையில் வர்ற எம்பிஎன் சொல்லிட்டு 11 மணிக்கு தான் வர்றாரு. வந்த உடனே அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு எவன் பாஸு எவன் பெயிலுன்னு தெரியாது, உடனே டிக் அடிக்கிறாரு. ஒரு இடத்துலையும்
அதை பார்க்காமையே இவர் வந்துட்டு யார் பாஸ் ஆச்சு, ஒரு ஒரு ஓட்டுநர் வந்துட்டு அதாவது டூ வீலர் வந்துட்டு ஒரு லைசன்ஸ் எடுக்கிறார், எட்டு போடுறாரு, காலை ஊன்றாரு, அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. இதுக்கு பணம் வேணும் அவ்வளோதான், அவர் போட்டுடுறாரு. அங்கேயே வந்துட்டு புரோக்கர் தான். அது கூடலூருங்கிறது வந்துட்டு மலைப்பிரதேசம். அங்கே வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா விபத்துகள் அதிகமாகிட்டே இருக்கும். விபத்துகள் தொடர்ந்து வந்துட்டு ஊட்டியில் வந்துட்டு தொடர்ந்து மலைப்பிரதேசங்கிறதுனால அங்கே வந்துட்டு எல்லாம் ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்கு, ஹெல்மெட் போட மாட்டான். அவனுக்கு வந்துட்டு நீங்கள் லைசன்ஸ் தரீங்க, அதாவது எந்த ஒரு கேப்பாரும் கிடையாது. அதே மாதிரி சென்னை வடக்கு குளத்தூரில் வந்துட்டு ஒரு எம்பி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவர் எப்போ வேணாலும் பார்க்கலாம் வண்டியை, புது வண்டியை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் வந்துட்டு அந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலே சண்முக சுந்தரம் போய் பார்த்தாருன்னா தெரியும் அவங்க எத்தனை புரோக்கர் அங்கே உள்ளே இருக்கான்ட்டு. அவன் புரோக்கர் தான் அங்கே ஆஃபீஸர் அங்கே யாருன்னே தெரியாது. அதாவது இவன் ஆஃபீஸரா புரோக்கரா இவன் யாருன்னே தெரியாது. அவனே போவான், அவனே லஞ்சம் எடுப்பான், அவனே பார்ப்பான், அவனே சீல் போடுவான். இது என்னது? அப்போ இவர் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு, தபால் அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஆனால் லஞ்சத்தையே ஒழிக்க முடியாதுங்கிறது இந்த உலகமே அறிஞ்ச விஷயம். லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு திரும்பி வந்து கிருஷ்ண பரமாத்மா, இந்த மாதிரி பெரிய ஆஞ்சநேயர், இந்த மாதிரி பெரிய பெரிய கடவுள்லாம் ஒன்றுகா, முருகன், விநாயகர்லாம் ஒன்றுகா சேர்ந்து இந்த உலகத்தை மாற்றலான்னா முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அது. இதில் வந்துட்டு இவர் வந்துட்டு அடம்பிடிக்காமல், தயவுசெய்து சண்முக சுந்தரம் போக்குவரத்து ஆணையர் வந்துட்டு அடம்பிடிக்கக்கூடாது. வர்றாங்களா, நேரில் கேட்குறாங்களா, தபாலை கொடுத்துருங்க, கையில் அவங்களுக்கு கார்டை கொடுத்துருங்க. இதில் முக்கியமாக வந்துட்டு நாம் வந்துட்டு பல முறை வந்துட்டு ஹோம் செக்ரட்டரி அமுதா மேடத்திட்ட வந்துட்டு நம்ம சில விஷயங்கள்லாம் பேசணும், செஞ்சு கொடுத்தாங்க. அது போக்குவரத்துறைக்கு ஆதரவாக இருந்தது. திரும்ப இந்த விஷயத்த அமுதா மேடத்திட்டே நம்ம எடுத்து முன் வைக்கிறோம். அமுதா மேடம் வந்துட்டு சிறப்பானவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு லஞ்சம் வாங்குறது யாராக இருந்தாலும் பிடிக்காது. ரெண்டாவது இந்த துறையை பொறுத்த அளவில் அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு பல்வேறு மாவட்டத்தில் வேலை பார்த்தவங்க, ரொம்ப சின்சியரிட்டியாக இருப்பாங்க. நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா மேடம். அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பணி உயர்வில் முதன்மை செயலாளர் இருக்காங்கன்னா இதுக்கு அவங்களுடைய உழைப்பு தான். அவங்க வந்துட்டு இந்த பொதுமக்கள் நலன் வந்துட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது பொதுமக்களுக்கு வந்துட்டு பாதிக்காத அளவுக்கு இந்த அரசு செயல்படணும், நம்ம செயல்படணும்னு நினைக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அதே போல் வந்துட்டு போக்குவரத்து ஆணையரும் இதுக்கு வந்துட்டு முடிவு 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும். போக்குவரத்துறை அமைச்சர் இதில் வந்துட்டு இது என்னன்னு கவனிக்கணும். முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டை வந்துட்டு தபாலில் கொடுக்கறத வந்துட்டு நிறுத்திட்டு பொதுமக்கள் யார் வேணாலும் நேரில் வந்து வாங்கிட்டு போட்டோம். இப்போ தபாலில் தான் அனுப்பணுன்னா அவங்க சொன்னாங்கன்னா இவங்க தபாலில் அனுப்பிட்டோம். இதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. பொதுமக்கள் இந்த கருத்தை சொல்கிறாங்க, நம்ம யூடியூப் சேனல் மூலிமா சொல்கிறோம். அரசு அதிகாரிகளுக்கு இதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு அதிகாரிகளுக்கு ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு 200 பேர், 2 வீலரு 4 வீலரு, புதிய வாகனத்தினுடைய பதிவு சான்று, இதெல்லாம் ஒரு 200 ஸ்மார்ட் கார்டு வரும்போது அதை பார்த்து ஒவ்வொரு பெயராக பார்த்து அது இந்த கவரில் போட்டு திரும்ப போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கூடுதலான வேலை, கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் வேலை வந்துட்டு அந்த கவரில் போட்டு அனுப்புறதுக்கே 4 ஹவர் 5 ஹவர் ஆயிடுது. அவங்களுக்கு அது வேலைப்பளு அதிகம், இருக்கிற வேலையே அங்கே ஆட்கள் குறைப்பு, அதனால் அவங்களுக்கும் வேலை சுமை அதிகம். அதனால் வேலை சுமை குறைக்கணும், இவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாகவும் நம்மளுடைய மோட்டார் டுடே சேனல் சார்பாக வெளியிடுறோம். இப்போ வந்துட்டு சமீபமாக வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அரசில் வந்துட்டு அதாவது பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பூரா ஒரு கூட்டத்தை போட்டு டிரைவிங் ஸ்கூலில் அந்த புகைச்சான்றிதழ் கொடுக்குறவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு போலியாக கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்துட்டு வராதவனுக்கெல்லாம் வந்துட்டு சான்றிதழ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் தப்பு, இனி இந்த வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் பண்ண மாட்டோன்ட்டு அதுக்கான பல வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு புதிய திட்டங்களை உருவாக்கி இப்போ அது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா வட்டார போக்குவரத்து அலுவலகத்துலேயும் சண்முக சுந்தரம் அவர்கள் போக்குவரத்து ஆணையர் வந்துட்டு கான்ஃபரன்ஸில் போட்டு எல்லா போக்குவரத்து அலுவலகத்துலேயும் அந்த புகைச்சான்றிதழ் கொடுக்குற கான்ட்ராக்டு மூலியமாக பேசி அதுக்கு ஒரு முடிவு பண்ணி இன்றைக்கி வருங்காலத்தில் 6/6 அது நடைமுறைக்கு வரப்போகுது. அது பொல்யூஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் நல்ல திட்டம். அது ஆணையருக்கு வந்துட்டு நம்ம வரவேற்கிறோம். ஆணையரை வந்துட்டு இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வாங்க, நம்ம வந்துட்டு மோட்டார் டுடே உங்களை வரவேற்கும். இந்த மோட்டார் டுடே வந்துட்டு செய்திகள் வந்துட்டு உங்களுக்கானது, அதிகாரிகளுக்கானது, பொதுமக்களுக்கானது. மீண்டும் ஒரு காணொலியில் வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். இதை பார்க்கின்ற அனைவரும் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம். இதை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். என்னுடைய நம்பர் மோட்டார் டுடே ஆசிரியர், எடிட்டர், பத்திரிகையாளர்ன்ற முறையில் என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன். 98 94 95 52 85 என்னுடைய நம்பர். 9894955285.
நன்றி, வணக்கம்.